கரெக்டாக இப்போ 5:45. இந்த இடத்தோட அழகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி மார்னிங் டைம் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக மவுண்டைன் மேலே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அதை சுற்றி வந்து பாறைகள்லாம் கொஞ்சம் இருக்குது. பீச்சோட கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. ஆக்சுவலாக 1900 ஆண்டில் கட்டியிருக்காங்க அந்த பில்டிங். நேற்று தான் அந்த பிக்சர் பார்த்தோம் இல்லையா. இது வந்து ரூஃப் டாப். அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் அங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து லைக் என்ன சொல்கிறது, அந்த வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் ஜிம்மு கேம் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் தெரியுது இல்லையா, அந்த பக்கம் அப்படி போயிட்டோம்னா என்ன சொல்கிறது, அங்கே இருக்க ஒரு ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அந்த சைடு. கீழே போயிட்டா இங்கே வரைக்கும் பீச்சு. மழை கொஞ்சம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன கதைன்னு தெரில. ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. மணி கான் பை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து பணத்தினால சில விஷயங்களை நம்மளால் வாங்க முடியும். அது வழியாக நம்மளுக்கு ஹாப்பினஸ் எடுத்துகிட்டு வர முடியும். பட் சில விஷயங்களை நம்ம வந்து பெற முடியாது. ஆனால் அந்த பெற முடியாத விஷயத்தை நினச்சி நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நைட்டு கீழே இருக்க விஷயம்ஸ்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியலை. பட் எப்படி சொல்கிறது, அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தெரியுதா, அந்த பில்டிங்ஸ்லாம் நைட் டைமில் சூப்பராக தெரிஞ்சுது. லைக் லோட்டஸ் டவரு, அதுக்கப்புறம் காலி பிளேஸில் இருக்க அந்த தாஜ் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதெல்லாம் இங்கேருந்து பார்க்க பக்காவாக தெரிஞ்சுது. பட் இப்போ பாருங்களேன், எந்த பில்டிங் எதுனே தெரியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாகாக இருக்குது பில்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நைட் டைமில். பட் வந்து நம்ம சீ வியூ, கடலெல்லாம் அலைகளோட பார்க்குறதா இருந்தால் மார்னிங் தான் கரெக்டாக இருக்கும். சில விஷயங்கள் இழக்கிறதால நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. என்னன்னே தெரில. ஒரு விஷயத்தை இழந்தோடனே அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, மன அழுத்தமாகி எதுவுமே இல்லையா லைஃப்பில் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும்போது, இல்லை இதை விட நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தூக்கி குப்பையில் போட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் இப்போ தோணுது இதை விட மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வருது. ஏன்னே தெரில. ஆக்சுவலாக மார்னிங் நான் சொன்ன மாதிரி கீழே போய் பார்த்தா செம்ம விஷுவல்ஸ் கிடைக்குன்னு சொல்லி ஸோ போயிட்டுருக்கோம். கீழே மழை பெஞ்சிட்ருக்கு. ரெயின் கோட் எடுத்து தான் போகிறோம். எப்படி அட்டகாசமாக இருக்குன்னு பார்க்கலாம். வேறு மாதிரி இருக்குது. இருங்க காட்டுறேன். இதுதான் அந்த அட்டகாசமான வியூ. இந்த மழை பெய்யுதா, ரெயின் கோட் போடுவோமா? ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் லைட்டாக தூறல் போட்டுட்ருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தது பார்த்தா இங்கே தான் நினைக்கிறேன். பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமான இடம் தான் பாது. அந்த பக்கம் எந்த இடமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லேருந்து இந்த பீச் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இல்லை இதுதான் அதோட ஃபுல் ஹோட்டலோட வியூவே. இந்த ஹோட்டலோட இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போய். ஏன்னா நேற்று நைட்டு போய் நாங்கள் பார்த்தோம்.
பட் வந்து அந்த இருட்டில் வந்து தெரியல. ஸோ இங்கே தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க போல இருக்குது, லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தான் டைம் இல்லையே. இந்த இடத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும். நேற்று பார்த்த இடம் வந்து அங்கே தான் இருக்குது. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ்ட். லைக் இது சரௌண்டிங் ஃபுல்லாகவே தான். இது ஆக்சுவலாக எப்படின்னா ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ நார்மல் நான் யூஸ் பண்ணுற ஃபோன்லேயே வந்து ஷூட் பண்ணுறேன். இதோ இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வேற என்ன வழுக்கு. இதுதான் அந்த லொக்கேஷன். இங்கே அப்படியே உட்காந்து அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பிரகாசமான வியூவுக்கு தான் இங்கே எல்லா டூரிஸ்டும் வர்றாங்க போல இருக்கு. இதுதான் அந்த ஹோட்டலோட பீச்சு. ஸோ ஆக்சுவலாக பீச் வாலிபால்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நெட்டு கட்டுவாங்க போல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. பிரகாசமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். இதுதான் கவர்னர்ஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல். அண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஹைட்டாக ஒரு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கடலோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி உள்ளே போகலாம். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக ஏதோ லைக் ஒரு பஃபர்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது என்னவோ 6000 சம்திங் அந்த ஒரு நைட் மட்டும், டின்னர் மட்டுமே. லைக் எல்லாம் சொல்கிறதுனா உள்ளே வந்து எல்லா வெரைட்டியான மீட்டும் இருக்குது. அதே மாதிரி ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ப்ரெட்டும் இருக்குது. அந்த காஸ்ட்டுக்கு எடுக்கிறது ஒர்த்து தான். ஏன் சொல்லணுன்னா இந்தியன் மணி கம்பேர் டு ஒரு லைக் என்ன சொல்கிறது 1500 2000 தான் வரும். ஸோ இந்த பக்கமாக போகலாம். இங்கே ஒரு வழி இருக்குது. நம்ம கீழே இருந்து ஷூட் பண்ணோம் இல்லையா, எல்லா இடமும் இங்கே தான் நம்ம எல்லாமே ஷூட் பண்ணுவோம். இங்கே இது பார்த்தா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மைண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவோ இல்லை பெயின்ஃபுல்லாகவோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ இருந்தால் அதை ஃப்ரீ பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க வந்து இருக்க சொல்ல. அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே,
இதோ வந்தாச்சு. இந்த இடம் தான் வெயிட்டான இடம். ஆக்சுவலாக இப்போ ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு அந்த பக்கம் அங்கேருந்து இந்த பக்கம் இருக்க விஷுவல்ஸ் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஓவரால் இந்த இருக்க ஹோட்டலோட ஏரியாவே ரொம்ப பெருசு. லைக் அங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எட்ஜ் வரைக்கும் ஹோட்டல் தான். ரொம்ப பெரிய இடம். பட் இன்னும் கொஞ்சம் அவங்க இன்னும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அந்த பில்டிங் பாருங்க, 1990 கட்டின பில்டிங் இன்னும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூலு 3 மீட்டர் தான் இருக்குது போல இருக்கு. ஆழம் 3 மீட்டர் இருக்கா? பரவாயில்ல. இங்கே பக்கத்துலேயே வந்து லிக்விட் ஷாப்பும் வச்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு காட்ட வேண்டியதெல்லாம் காட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு பிளான்னு எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு பக்கத்தில் ஒரு 12 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். அது பண்ணுறதுக்காக வந்து பக்கத்தில் இருக்க ஒரு அங்கிளோட வீட்டுக்கு வரலான்னு நினச்சோம். பட் அதை விட இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. லைக் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேயே ரூம் புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிடலாமே, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணோம். ஸோ இது எந்த பிளானுமே கிடையாது, தற்செயலாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து ரூம் புக் பண்ணது செம்ம ஒர்த்துன்னு நினைக்கிறேன். பண்ணதை விட நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். 900 ஆண்டு கட்டின பில்டிங் சொன்னேன் இல்லையா, இதோட ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஒரு ஞாபகார்த்தமாக. லைக் வந்து இதில் தான் நாங்கள் பார்த்தது. ஆக்சுவலாக 1900 ஆண்டு கட்டல, 1900 ஆண்டு எடுத்த ஃபோட்டோ இது. அதுக்கு முன்னாடி கூட கட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மெமரிஸ் ஆஃப் த மவுண்டன் சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி நிறைய பில்டிங் தெரியுது. இந்த தெரியுது இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவரு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஃபேஸ், அதில் இருக்க பில்டிங்கு. அப்புறம் ஐடிசி ஹோட்டல் கூட இங்கே இருக்குது போல இருக்குது, கரெக்டாக எனக்கு தெரியல. பட் இந்த எல்லா இடத்தையும் நாங்கள் ஒரு 12 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். எப்படின்னு காட்டுறேன் வீடியோவில். ரிசப்ஷன் என்ட்ரல் இதை நம்ம ஷூட் பண்ணவே இல்லை, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம இப்போது இடத்த விட்டு கிளம்பலாம். நல்ல மெமரி தான் இது. ஆக்சுவலாக அவர்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் ப்ரீமியமான ரூம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன்னா அப்போ எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். எங்கள் மாமாவை தான் சொல்கிறேன், எப்படா ஷூட் பண்ணுறோன்னா அப்போ தான் கேள்வி நோயின்னு கேட்டு ஷூட் பண்ணுற வீடியோ டிஸ்டர்ப் பண்ணிடுவார் ஃபுல்லாகவே. சரி, ஓகே. லைக் ஜிம்மு அது வந்து இந்த ஃபவுண்டைன் முன்னாடி தான் இருக்குது. எல்லா இடமும் நேற்று நைட்டே போயிட்டோம், அதனால் நிறைய டைம் கிடச்சிது. பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஹோட்டலோட பார்க்க சின்னது மாதிரி தெரியுது, பட்டு ரொம்ப பெரிய இடம் இது. நம்ம ஹோட்டல்லேருந்து மெயின் ரோடு போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது போல். எல்லாமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மெயின் ரோடு ரீச் ஆகிட்டோம்.